பொங்கல் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஊருக்கு போயிருந்தப்ப, எனக்கு எங்கள் அம்மா பொங்கல் காசு தரேன்னு சொன்னாங்க. நான் சந்தேகமாக கேட்டதுக்கு, "நிஜமா தான்டா, நான் உனக்கு போன பொங்கலுக்கு முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன்னு" சொன்னாங்க. எனக்கு அப்போ புரியல. அந்த காசை பார்த்த பிறகு தான் புரிஞ்சது, அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு. ஒரு டென்ஷனில் எடுத்துன்னு வந்து அட்டை பாக்ஸ் அடியில் வச்சுட்டு, அதை மறந்தும் போயிட்டாங்க. இந்த பொங்கலுக்கு வீடை க்ளீன் பண்ணும்போது தான் இந்த பணமே கிடச்சிருக்கு. நான் சென்னை எடுத்துன்னு போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு எடுத்துன்னு வந்துட்டேன். என் ஆஃபீஸ் பக்கத்திலேயே இருக்க பேங்க்குக்கு போயிட்டு கேட்டேன். அவங்க மெஷர் பண்ணி பார்த்துட்டு, "இல்ல இது இங்க மாத்த முடியாது. நீங்க ஆர்பிஐ போயிடுங்க" அப்படின்னு சொன்னாங்க. ஆஃபீஸில் வேற 1/2 அன் ஹவர் தானே பர்மிஷன் கேட்டிருக்கேன். சரி போவோம். ரூ. 1000 உழைச்ச காசாச்சே. அதுவும் அம்மா குடுத்தது. போவாம இருக்க முடியுமா? 15 மினிட்ஸில பாரிஸ்ல இருக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்துட்டோம். கேட்டுக்கு வெளியில செக்யூரிட்டி இருந்தாரு. அவர்கிட்ட மணி சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னதுக்கு, "சீக்கிரம் உள்ள போய் டோக்கன் வாங்குங்க. டைம் முடிய போகுதுன்னு" சொன்னாரு. ஐடி ப்ரூஃபை கொடுத்த உடனே டோக்கனும், ஐடி கார்டும் நமக்கு தந்தாங்க. அதை போட்டுட்டு உள்ளே போயிட்டு, ரூபா நோட்டு மேலே கேப் இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி டேப் போட்டு கவர் பண்ண சொன்னாங்க. எடுத்து போயிட்டு மணி சேஞ்ச் கவுண்டரில் கொடுத்ததுமே எந்த கொஸ்டினும் கேட்காம நமக்கு 10 100 நோட்டு புது நோட்டை நமக்கு கொடுத்தாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அட்டை பாக்ஸ் அடியில் வச்சிருந்த நோட்டுலாம் கூட அந்த மணி கவுண்டரில் பார்த்தேன். உங்களுக்கும் இது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரிசர்வ் பேங்க்குக்கு ரொம்ப நன்றி.